என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு திருப்பரங்குன்றம் போகலான்னு தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் மதுரையில் தாங்க இருக்கோம். இவங்க தான் மதுரையில் இருக்கிற அத்தை. இவங்க எங்களோட கோயிலுக்கு வரல, வேறு வேலையாக போயிட்டாங்க. இது தாங்க பெரியார் பஸ் ஸ்டாண்டு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பரங்குன்றம் போக ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகும். இங்கேவே பஸ் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பரங்குன்றத்துக்கே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்குள்ளே போனதுமே பஸ் இருந்துச்சு, ஏறிட்டோம். அவன் தாங்க ரியாஸோட தம்பி, என்னோட சின்ன குழந்தை. அவன் பெரிய குழந்தை. இது தாங்க முருகனோட முதல் படை, அதாவது முதல் வீடுன்னு சொல்லலாம். கிளைமேட் தாங்க கொஞ்சம் சுல்லுன்னு இருக்குது, ஆனால் மக்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஆட்டோக்காரங்கலேருந்து பூக்கடைக்கார வரையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. புது ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை எங்களுக்கு. நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் திருப்பரங்குன்றம் போகிறது. கோவிலில் இருக்கிற ஹேண்ட் பெயிண்டிங்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்துக்கிட்டு வந்துருந்தேங்க. நாங்கள் போன அன்றைக்கி அவளுக்கா கூட்டம்லாம் இல்லை, ஆனால் மக்கள் வந்து சாமியை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன நேரம் உள்ள பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எல்லோரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே நிறைய கடைகள் இருந்துச்சுங்க. இந்த பூஜை பொருட்கள், சாமி சிலைகள், அதெல்லாம் இந்த வெங்கலத்தில் வச்சுருக்கிறவங்க, இந்த பொட்டு, காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய உள்ளே வச்சுருந்தாங்க. இதுதாங்க திருப்பரங்குன்றத்தோட ராஜவாசல். நல்லா பெருசாக இருந்துச்சு. இனியாவும் கொஞ்சம் கூட அழுகலைங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நான் சொன்னேன்ல பாட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு. இங்கே தான் முருகனோட வரலாறை தாங்க இங்கே கதையாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பாட்டோடு சேர்ந்து கச்சேரி மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நானும் கொஞ்ச நேரம் நின்று கேட்டேன். அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். எப்படா சாமி பார்ப்போன்னு இருந்துச்சு. ஏன்னா உள்ளே அவ்வளோ பெரிய ஒரு குகை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு எண்டே இல்லையாடாங்கிற மாதிரி தான். அர்ச்சனை கூட வாங்கிட்டு போயிருந்தோங்க. அதெல்லாம் கீழேயே உடச்சிட்டு போயிடணுமா. மேலே சாமிக்கிட்டெல்லாம் வச்சு உடைக்க மாட்டேங்கிறாங்க. என் வீட்டுக்கார் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு, அதனால் அவருக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. ஆகாஷ்க்கு தாங்க. அவன் மதுரையான் இருந்தாலையும் அவன் ஒரு நாள் கூட திருப்பரங்குன்றத்துக்கு போனதே இல்லைன்னு சொல்லி அவன் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமானான். நான் வந்தே அவன்ட்டு இன்றைக்கி லீவ் போட்டான் ஸ்கூலு. கூட்டம்லாம் இல்லைங்க, திருப்தியாக சாமி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். உள்ளுக்குள்ளேயே சின்ன சின்ன சாமிகள் நிறைய வச்சுருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. சாமியை பார்க்க போகிற வழியிலேயே நிறைய சிற்பங்கள்லாம் இருந்துச்சுங்க. இந்த கல்லே செதுக்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. மக்கள்லாம் அதை சேதப்படுத்திடுவாங்க கையை வச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கிளாஸ் போட்டு நல்லா நீட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க. கூட இனியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவான்னு நினச்சேன், ஆனால் ஹாய் காமிச்சிக்கிட்டு இருந்தான். இவன் தாங்க என் குட்டி கொழுந்தன், பேர் ஆகாஷு. கொஞ்சம் ஷை டைப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன், அப்படி நடிப்பான் கொஞ்ச நேரம். சாமி காலத்துலேருந்து எங்களுக்கு தாமரை மரம் வந்து இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு நடுவில் குரங்கு வந்து மாலையை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. வாழைப்பழத்தை கொடுத்தோம், இருந்தாலும் வாழைப்பழத்தை வாங்கல, அந்த பூவை தான் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குங்க, அங்கே சிவன் இருக்காராம். ஆகாஷும் இவர் மட்டும் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் வெயில் அதிகமாக அடித்ததுனால வாங்க ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்.